அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து திருமணம் எப்போ ஆகும் அப்படின்னு ஒரு 23 வயசு பையனுக்கு அவங்க வீட்டில் கேட்ட ஜாதகம் வந்து வந்துட்டு இருக்குது. விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி. லக்னத்திலே வந்து சூரியன் உட்காந்துருக்காரு, சந்திரன் 2ஆம் இடத்துல கேது, 3ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம், 7ஆம் இடத்துல வந்து சனி, 8ஆம் இடத்துல ராகு குரு, 12ஆம் இடத்துல சுக்கிரன் புதன். இதுதான் வந்து ஜாதக அமைப்பு. இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ராசி லக்னம் 2 ஒன்றாகி 7ஆம் இடத்துல சனி உட்காந்து நேராக லக்னத்தோட தொடர்பில் இருக்காரு. லக்னாதிபதி ராசி அதிபதி வந்து செவ்வாய் வந்து உச்சமாக இருக்காரு. கடுமையான கோபக்காரனாக இருப்பார். விருச்சிக லக்னத்தோட குணம் செவ்வாய் வர உச்சம், கடுமையான கோப குணம். ராசி லக்னத்தோட சனி தொடர்பில் இருக்கிறதுனால கடுமையான பிடிவாத குணம் உள்ளவரான்னு கேட்டேன். ஆமாங்க, கண்டிப்பாக பிடிவாத குணம் கோப குணம்லாம் கொஞ்சம் அதிகமாக உள்ள நபர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 12ஆம் இடம் பரிபூர்ண சுபத்துவம். 8ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு, குருவோட பார்வை உள்ளது. 8-12 சுபத்துவம். பிறந்த ஊரில் இருக்க முடியாதுங்க. இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னா சென்னையில் இருக்காருங்க அப்படின்னா சென்னையும் தாண்டி நகர்த்தும். காரணம் என்னன்னா சுக்கிரதசை நடந்துகிட்டு இருக்குது. அப்போ வந்து சென்னையும் தாண்டி நகர்த்தும். வெளிநாடு, வெளி மாநிலம் இந்த மாதிரி தூர இடங்கள்ல நகர்த்தி நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் தாங்க. குரு பார்வை வந்து சுக்கிரனுக்கு இருக்குது. சுக்கிரன் தான் தசை நடத்துறாரு. 7-12ஆம் இடங்கள். காதல் எதுவும் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல வந்து மாட்டியிருக்காரா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, மாட்டியிருக்காரு. ஏன்னா சின்ன 16 வயசுல இருந்து சுக்கிரன் தசை நடத்துறாரு. சுக்கிரன் டீனேஜில் உள்ளவங்களுக்கு என்னத்தை கொடுப்பாரு? கண்டிப்பா காதல் பிரச்சனைகளை தான் கொடுப்பாரு. அதே மாதிரி காதல் பிரச்சனைகளாக இருக்குங்க. ஆனால் சீக்கிரம் வந்து திருமணம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு. ஆமாங்க, 22 வயசு போன வருஷமே கண்டிப்பா இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. நாங்கள் தான் வந்து இந்த பையன் தான் இவ்வளோ சீக்கிரமா வேண்டாம் அப்படின்னா, உங்க பையனுக்கு நல்ல விதி இருக்குதுங்க, நேரம் நல்லா இருந்திருக்கு, அதனால வந்து சுபத்துவ கிரகங்களோட தசை நடக்கிறதுனால அவர் வந்து தப்பிச்சுக்கிட்டாரு. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணக்கூடாத ஜாதகங்க. 7ஆம் இடத்துல சனி நேராக உட்காந்துருக்காரு. 7ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 6ல் மறைஞ்சிருக்காரு. 8ஆம் இடத்துல ராகு. இந்த மாதிரி நபர்கள் வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா சுக்கிரன் களத்திரக்காரகன். சுக்கிரனையும் தனியாக பார்ப்போம் திருமணத்துக்கு. இவருக்கு 7ஆம் அதிபதியே சுக்கிரன் தான். சுக்கிரன் வந்து 12ல் மறைவு வந்து கிடையாது சுக்கிரனுக்கு. அந்த 7ஆம் வீட்டுக்கு தான் அவர் மறைஞ்சிருக்காரு. அதே நேரத்தில் குருவோட பார்வையில் வந்து அவர் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புங்க. 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. களத்திரக்காரகன் 7ஆம் அதிபதி வந்து குரு பார்க்கறதுனால திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் நல்ல அமைப்புகள்லாம் இருக்கும். ஒரே நேரத்தில் சுக்கிரனோட இணைவிலையும் குருவோட பார்வையிலையும் உள்ள புதன் தான் அதிக சுபத்துவ கிரகம். சாஃப்ட்வேரில் இருக்கிறாரா அப்படின்னா ஆமாங்க, சாஃப்ட்வேர் துறையில் தான் இருக்காரு. பிறந்த ஊரில் வந்து இவர் இருக்க முடியாதுங்க, சென்னையில் தான் இருப்பார். பிறந்த ஊருக்கு வந்து இவர் வருவாருன்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா சர வீட்டில் 12ஆம் இடத்துல உள்ள சுபத்துவ சுக்கிர தசை நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து பிறந்த ஊருக்கு வர முடியாது. அதில் பெருசாக சாதிக்க முடியாது. பிறந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்திருக்க மாட்டாரே அப்படின்னா ஆமாங்க, பிறந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் வேலைலாம் இல்லை. அவங்க அப்பா தான் வந்து நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டிலேயே இரு அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தார். நான் தான் முயற்சி பண்ணி அவரை வந்து சென்னைக்கு நகர்த்தி அனுப்புனேன். அதுக்கப்புறம் தான் வேலைலாம் கிடச்சி இப்போ நல்லா இருக்காருனாங்க. அதே மாதிரி நல்லா தான் இருப்பார். பிறந்த ஊருக்கு வந்து அவர் வந்து செட்டில் ஆக மாட்டாருங்க. வெளி மாநிலம், வெளிநாடு இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இதே சுக்கிர திசையிலே கிடைக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட சொல்லுங்க. நல்லா இருப்பார் வாழ்க்கையில். இதே சாஃப்ட்வேர் துறையில், புதனோட துறையில் நல்லா சம்பாத்தியம் பண்ணி நல்லா இருப்பார். லேட் மேரேஜ் பண்ணுவாருங்க. காதல் திருமணமா அப்படின்னா கண்டிப்பாக காதல் திருமணம் தாங்க. ஏன்னா சுக்கிர திசை முடியறதுக்கு நாள் இருக்குது. 7ஆம் இடம் பாவத்துவமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம்லாம் உண்டு. தாமத திருமணம். உடன் பணிபுரிகிற பெண்ணையே கல்யாணம் பண்ணுவார். பெற்றவங்களை நல்லா பார்த்துக்கிடுவாருங்க. தூரமாக வச்சு பார்த்துக்கிடுவாருங்க. சூரியன் சந்திரன் 2 பேர்த்தையுமே சனி பார்க்குறாரு. தூரமாக வச்சு நல்லபடியாக பார்த்துக்கிடுவாரு. உங்களை வந்து பக்கத்தில் இருக்க முடியாது. நீங்களே வந்து நீங்கள் இருக்கிற ஊரை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுவீங்களே அப்படின்னா ஆமாங்க, நாங்களே இருக்கிற ஊரை விட்டு போக மாட்டோம் அப்படின்னாங்க. அப்போ அவரும் வந்து இங்கே வரமாட்டாருங்க, நல்லா இருப்பாருங்க அப்படின்னு சொன்ன ஜாதகம். இதே மாதிரி வந்து இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.